Welcome you all to Soul Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஓகே, ஒன் ஆஃப் த நியூ டாபிக். நம்ம இது வரைக்கும் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஓகே, அது என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா ஒர்க். இப்போ வாட் இஸ் ஒர்க் அப்படின்றத பார்க்கலாம். ஒர்க் இஸ் நத்திங் பட் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் and displacement. Okay, so work definition என்ன அப்படின்னா the scalar product of force and displacement simply as W which is equal to F vector dot D vector. Okay, D vector displacement vector or either உங்க text bookல சொல்லதுல S vector அப்படின்னு கூட கொடுத்துருங்க. F vector dot S vector. ஓகேவா? S vectorங்கிறது Sங்கிறது displacement vector, Fங்கிறது force. அப்ப நம்ம டாட் ப்ராடக்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெக்டர்ஸ்ல டாட் ப்ராடக்ட் படிச்சிருக்கோம். அப்ப W which is equal to FD into cos theta. ஓகே, FD into cos theta. இட் மீன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க. ஓகேவா, ஒரு ஃபோர்ஸ். அப்ப இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஓகேவா, இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா F cos theta. ஸோ அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் this. ஓகேவா, அதே சைடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் எஸ் வெக்டர். ஓகேவா, அப்போ இதனை மல்டிபிள் பண்ணணும்னா எஃப் காஸ் தீட்டா இன்டூ எஸ். ஓகேவா, இன்டூ எஸ். இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி கூட எழுதலாம். ஓகேவா, ஸோ தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன், அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு, எந்த ஆங்கிளில் அது ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் தீட்டா. ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து தீட்டாவோட வேல்யூ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியா இருந்துச்சுன்னா ஓகேவா, இட் மீன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. ஓகே, இதை நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம் இன் லோயர் கிளாஸ்ல. ஓகேவா, இப்போ இனி ஒர்க் அப்படின்னா என்ன, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகேவா, செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா, அப்போ காஸ் 90 is 0. அப்போ ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இட் மீன் ஃபோர்ஸ் வந்து அப்போர்ட்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதை பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்பண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளாக் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருக்குன்னா அதுல கண்டிப்பா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. இதுல ஒரு கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒர்க் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, அப்ப என்ன அப்படின்னா இதுல ஆக்டார் இப்ப இந்த பிளாக் மேல ஆக்டார் ஃபோர்ஸ் என்ன, ஒன்னு நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்னு டவுன்வர்டு எம்ஜி. ஓகே, டவுன்வர்ட் எம்ஜி, இன்னொன்னு நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் எஃப். ஓகேவா, ஸோ லிசன், இப்போ இது இங்கே டிஸ்பிளே இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகே, டியூ டு த அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்னால டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப் விச் இஸ் எஃப் இன்டூ எஸ் விச் இஸ் ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இதில் ஆக்டார் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தென் ஒரு கிராவிடேஷனல் புல் ஆக்ட் ஆகுது, தென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறது. அப்போ நெட் ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு work done by the normal force plus work done by the gravitational force plus work done by the applied force. நமக்கு தெரியும் work done by the applied force which is equal to F into D. ரெண்டு சேம் டைரக்ஷன்ல இருக்கா. அப்ப angle of inclination 0, then work which is equal to F into applied force into displacement. ஓகேவா, கரெக்டா. இப்போ work done by normal force பார்க்கறேன். இப்போ work done by normal force என்ன, perpendicular இருக்கா, displacement direction horizontal, but normal force acting perpendicular. அப்ப work done by the normal force will be 0. Okay, a similar way work done by the gravitational force is also equal to 0. அப்ப net work done என்ன, work done by the external force only. புரிஞ்சதா? சோ இத perpendicular forceக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகேவா, ஓகே. தேர்ட், theta which is equal to 180 degree. Okay, theta which is equal to 180 degree, then work which is equal to minus F into D. Cos 180 ஓட வேல்யூ -1 இல்லையா. அப்போ work done which is equal to minus F into D. நெகட்டிவ் work done எப்ப நீங்க பாப்பீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளாக்
ஒரு சர்ஃபேஸ்ல ரெஸ்ட் ஆயிருக்குன்னா நீங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றீங்க கரெக்டா. இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ். அப்ப ரஃப் சர்ஃபேஸ்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ளைடு ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு கரெக்டா. அப்ப ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. அப்ப ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which is equal to என்ன மைனஸ் F into D. ஓகேவா. ஸோ அப்ப இதுல இருந்து கன்க்ளூட் பண்றது என்ன அப்படின்னா work done can be either positive negative as well as 0. ஓகேவா. ஒர்க் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஜீரோவா கூட இருக்கலாம். ஓகேவா. புரியுதா. அக்கார்டிங் டு தி அப்ளைடு ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ லிசன், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லிட்டேன். ஓகேவா. அப்போ எல்லாமே நம்ம வெக்டர், இது ஸ்கேலார் குவான்டிட்டினால இது ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் வெக்டர் அடிஷன்லாம் கிடையாது, நார்மல் அடிஷன். ஓகேவா. நார்மல் அடிஷன் தான். அண்ட் தென் இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூல். ஓகே. இட் மீன் ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனு, டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் மீட்டர். கரெக்டா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர். ஓகேவா. அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன், ஜூலுக்குள்ள டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், ml² T⁻². ஓகேவா. திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் தி ஒர்க். ஓகே. நியூட்டனுக்கு நமக்கு தெரியும் ml T⁻²வா இன்டூ ஒரு மீட்டருக்கு L. ஸோ சேர்த்தோம்னா L², ml² T⁻². திஸ் இஸ் அ ஒர்க்கோட டைமென்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ see this example. மோஸ்ட்லி நீட் பேப்பரில் நான் 2-3 பேப்பரில் பார்த்ததில் ஒர்க் டன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வச்சிடுறாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ஈஸியாக அதுலேருந்து 4 மார்க் எடுத்துடலாம். ஸோ லிசன், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா a force F vector which is equal to 6i cap plus 2j cap minus 3k cap act on a particle and produces a displacement S vector which is equal to 2i cap minus 3j cap plus xk cap. If the work done is 0, என்ன சொல்லிட்டாங்க, work done which is equal to 0, then find the value of x. இதில் உள்ள x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லிசன், ஸோ work done-க்கு direct formula substitution, we will get the answer which is equal to 0. What is the F? 6i cap plus 2j cap minus 3k cap. டாட் ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் வெக்டர்ஸில். பார்க்கல அப்படின்னா சோல் எஜுகேஷன் வெக்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. வெக்டர் பார்ட் 2. ஓகே. மைனஸ் 3j cap plus xk cap. ஓகேவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே. அப்போ ஐயோட தான் மல்டிபிள் பண்ணு கரெக்டா. அப்போ 6 into 2 12, i into i 1 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஜேவோட பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ். ஸோ 3 2s are minus 6. ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் 3 plus x which is equal to minus 3x which is equal to 0. இந்த minus 3x இந்த சைடு போயிடுச்சுன்னா plus 3x ஆயிருமா. அப்போ plus 3x which is equal to 12 minus 6 எவ்வளோ 6. அப்போ x which is equal to 2. So what is the value of x அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2, which is the correct answer. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா. Listen, next problem. A particle moves from the position R1 to the position R2 under the action of force 4i cap plus j cap plus 3k cap. What will be the work done? Okay, work done தான் என்ன கேக்குறாங்க. Simple formula F vector dot D vector. Okay, D vector ங்கிறது displacement vector. So listen, இப்போ ஒரு பார்ட்டிகிள், ஓகே, ஒரு பார்ட்டிகிள் ஒரு பாயிண்ட்ல இந்த R1ங்கிறது பொசிஷன் வெக்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் which is equal to 3, 2, -6. கரெக்டா. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு கோஆர்டினேட்டை நம்ம வெக்டர் ஃபார்முக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ 3, 2, -6 எப்படி எழுதலாம், 3i cap plus 2j cap minus 6k cap நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ சிமிலர் வே இப்போ ஒரு வெக்டர்லேருந்து நம்ம ஈஸியாக கோஆர்டினேட்டை எடுத்துடலாம். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா 14, 13, 9 கரெக்டா, இந்த பொசிஷனுக்கு போகுது. அப்போ இது என்ன வெக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர். திஸ் இஸ் அ ஆர் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், டி வெக்டர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு சஃபஸ்டிகேட்டாக ஆர் வெக்டர். ஓகே, ஆர் வெக்டர்ங்கிறது
பொசிஷன் வெக்டர் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஸோ லிசன், இப்போ இதில் ஆரிஜின்லேருந்து இதை மார்க் பண்ண அப்படின்னா ஓகேவா, இது ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டை மார்க் ஓகேவா இண்டிகேட் பண்ணுறது, இதோட பொசிஷன் இண்டிகேட் பண்ணுறது தான் r1 வெக்டர். கரெக்டாக r1 வெக்டர் which is equal to 3i cap plus 2j cap minus 6 cap from the origin. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which is r2 வெக்டர். கரெக்டா, this is a r2 வெக்டர். கரெக்டா இல்லையா? நம்ம ட்ரையாங்கிள் ரூல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு கண்டினியூஸா இருக்கா, அதாவது r வெக்டர் பிளஸ் r1 வெக்டர் which is equal to r2 வெக்டர். இதான ட்ரையாங்கிள் ரூலு, ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த நமக்கு தேவை இந்த r வெக்டர் மட்டும் தான் தேவை. r வெக்டர் which is equal to r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். ஓகேவா, இது நீங்க சிம்பிளா இந்த ஃபார்முலாவை டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் which is equal to the displacement vector. ஓகேவா, இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர் displacement vector which is equal to final position vector minus initial position vector. ஓகேவா, அப்போ burden which is equal to f vector dot r2 vector minus r1 vector. கரெக்டா? ஸோ அப்போ f vectorோட ஃபார்முலா என்ன, கொடுத்துருக்க வெக்டர் என்ன, 4i j cap plus 3k cap into r2 minus r1 vector என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ r2 vector, r vector which is equal to r2 vector என்ன, 14i cap plus 13j cap plus 9k cap. ரைட்டா? மைனஸ் what is r1 vector என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3i cap plus 2j cap minus 6k cap. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணோம்னா 14 minus 3 எவ்வளோ, 11i cap. நெக்ஸ்ட் 13 minus 2 எவ்வளோ, plus 11j cap. 9 plus 6 எவ்வளோ அப்படின்னா plus, அதாவது மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆகும். ஓகேவா, எல்லாத்தோடையும் மைனஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ 6k கேப் பிளஸ் 9k கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15k கேப். ஓகே, 15k கேப். அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 11i கேப் பிளஸ் 11j கேப் பிளஸ் 15k கேப். ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், 4 into 11 44. கரெக்டா, பிளஸ் 1 into 11 11 பிளஸ் 3 into 15 45. ஓகேவா, ஸோ ஆட் பண்ணோம்னா 10 பேலன்ஸ் 1 4 8 10. ஓகே, 100 ஜூல். ஆன்சர் இஸ் 100 ஜூல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மேக் நோட் ஆஃப் இட். ஓகேவா, இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, so see next question, a force F vector which is equal to 3i cap plus cj cap plus 2k cap acting on a particle causes a displacement S vector which is equal to minus 4i cap plus 2j cap plus 3k cap in its own direction. Okay, Vardan கொடுத்துட்டாங்க, what is the value of c தான் கேட்டாங்க. அப்போ Vardan ஓட value 6, F vector dot S vector which is equal to 6. அழகா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி what is the value of c அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, கமெண்ட் செஷனில் இதுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் work done by the variable force. Variable force mean force is not a constant. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ தானே, ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல செட் ஆக்சிஸ்ல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இல்லை அப்படி, இட் மீன் F which is equal to x square I cap plus y j cap plus z k cap. Okay, இப்படி இருந்துச்சு அப்படின்னா it varies. Okay, varies along the axis. அப்போ it is a variable force. அப்போ இதுக்கான work done எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா work done which is equal to integral of f into dx. Okay, dxங்கிறது displacement vector from the position x1 to the position x2. Okay, this is a formula. Okay, work done கண்டுபிடிக்கிறது for variable force-க்கு உரிய formula. So listen, இப்போ position vector அந்த force இருக்கு இல்லையா, it is a 3-dimensional vector. Okay, இப்போ கொடுத்திருக்க force vector ஒரு 3-dimensional vector-ஆ இருந்துச்சுன்னா I cap plus y j cap plus z k cap. Correct, it is a 3-dimensional vector along both x, y and z axis.
இப்போ dx அப்படிங்கிறது அதாவது dx or dr whatever it may be. ஓகே, ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் தான். ஸோ இப்போ நான் இதை dx வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா கவனி along x axis ஓகேவா, ரெண்டுமே dx dxன்னு இருக்கிறதுனால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை r ன்னு எடுத்துக்கிறேன். this is the position vector of r1 to the position vector of r2. அப்போ along x direction its displacement be dx plus y axis ல displacement dy plus z axis ல displacement dz k cap. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டு நான் வெக்டர் ப்ராடக்ட் தானே பண்ணும், f vector dot dr vector. This is a vector product. ஓகேவா, ஸோ listen, அப்போ what is the vector product ன்னு பார்த்தோம்னா x into dx plus y into dy plus z into dz. கரெக்டா? This is a scalar product of the f vector dot dr vector. ஓகேவா, so listen, அப்போ w which is equal to integral, this is the position of r1 in terms of x1 comma y1 comma z1. கரெக்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பொசிஷன் வெக்டரோட கோஆர்டினேட் ஆக்சிஸ் up to x2 comma y2 comma z2. ஓகே, into f vector dot dr vector அதுக்குள்ள ஆன்சர் என்ன, x into dx plus y into dy plus z into dz. புரிஞ்சதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்டெகிரல்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறேன். அப்போ work done which is equal to work done along x axis plus work done along y axis plus work done along z axis. அப்போ what is the work done along x axis அப்படின்னு பார்த்தோம்னா x1 to x2 into x into dx. ஓகேவா, ஸோ இது x and y fx fy fz ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, fz. அப்போ இங்க என்ன வரும், fx அதாவது force along x axis into dx plus integral of this is a y1 to y2, this is fy into dy plus integral of z1 to z2, இங்க என்ன வரும், fz into dz. That's all. Okay, this is a variable force related ஆன concepts. So problem பார்க்கும்போது இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிய வரும். This problem, a body is displaced from 0,0 to 1,1 along the path x which is equal to y. Force கொடுத்திருக்காங்க. So இது ஒரு சின்ன கரெக்ஷன், இது i cap. ஓகேவா, இது i cap, இது j cap. Okay, y j cap Newton. The work done by the force will be என்ன அப்படின்றது question. ஓகேவா, ஸோ அப்போ இது 2-dimensional motion. கரெக்டா, 2D. ஏன்னா 0,0 1,1 இது 2D plane இல்லையா. அப்போ work done which is equal to work done along x direction plus work done along y direction. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள். அப்போ what is the work done along x direction? இது x1 to x2 force along x direction into dx plus similar way y1 say y2 fy into dy. ஓகேவா, அப்போ which is equal to what is x1 ஓட value 0 up to 1, fx ஓட value x square into dx plus similarly 0 to 1 y into dy. Okay, substitute integrate பண்ணா என்ன வரும், x cube by 3 இல்லையா. so limit என்ன 0 to 1 plus இதை integrate பண்ணா y square by 2 limit என்ன 0 to 1. அப்ப 1 cube upper limit minus lower limit ல அப்ப 1/3 lower limit 0. ஓகேவா, plus upper limit என்ன 1/2 lower limit 0. அப்ப which is equal to 1/3 plus 1/2. இதை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், 3 plus 5/6. ஓகேவா, which is equal to என்ன ஆன்சர் 5/6 joules. அப்ப ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் இன்னைக்கு நடத்தின ஒர்க் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் நான் போஸ்ட் பண்றேன். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.